தேர்தல் களத்தில் திராவிடன் மாடல் 2.0 வருஷன் மே மாதம் எங்களுடைய தலைவர் M.K. ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் அமர்வாருன்றதுல ஐயப்பாடே இல்லை. இந்த கூட்டணியே நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். எந்த பக்கம் வெற்றி இருக்குதோ அந்த பக்கம் தான் கூட்டணியின் பலம் அதிகமாக இருக்கும். எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிறாங்களே. எங்களுடைய தலைவர் பர்சனலாக யாரையும் இது வரைக்கும் அட்டாக் பண்ணது கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் காட்டல. இருக்கிற விஷயம் ஆனால் அது அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்ல இருந்து வரல, இல்லை எடப்பாடி அவர்களுடைய அஃபிஷியல் ஐடியில வந்து வரல. எல்லா நியூஸ் பேப்பர் அவங்களோட அஜெண்டா, அவங்களோட எதிர்ன்றது வேற இல்லை மேம். நீங்களே அந்த ஃபோட்டோ, அந்த வீடியோ எடுத்து பாருங்க. பெஞ்சுக்கு கீழே நகர்ந்து தான் போய் விழுந்தார். இன்ஃபேக்ட் அங்கே திண்டுக்கல் ஸ்ரீனிவாஸ் அண்ணன் உட்காந்துட்டு இருந்தார் நினச்சேன். நல்ல குட் புக்ஸில் இருக்கணுன்னே ஆசீர்வாதம் வாங்கணுன்னே கூட நம்ம எடுத்துக்குவோம், ரைட்டு. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணீங்க, அவங்க எந்த அளவுக்கு கிள்ளிக்கீரையாக தூக்கி போட்டீங்கன்றது தான் நாங்கள் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பண்ணுவார். டிபி கிட்ட போட்டுட்டு ஒரு முதலமைச்சர் அந்த வார்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது அது எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டிங் நியூஸ். அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்தவரை பார்த்து அவர் கோவிட்லேயே போய் சேர்ந்துருவார் சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு டீமீனிங்கான ஒரு வேர்டுங்கிறத அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த முதல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விமன் பேர் கூட கிடையாது, ஒரு SC/ST பேர் கூட கிடையாது. அதுவே தெரியலையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்கிறீங்களா? அவருக்கு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவர் எங்களுடைய தார்மீக கொள்கை எதிரி. மோடிக்கு பதில் சொல்கிறீங்களா? அவருக்கு சொல்லுவோம். ஏன்னா அவங்க பாசிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. மம்தா பானர்ஜி மேடம் எங்களோட இந்தியா பிளாக்ல இருக்கா. எலெக்ஷன் கமிஷனை நோக்கி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லணும்? அவர் ஒரு நடிகர். அந்த நடிகரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க. எப்பயுமே ஒரு அதிசய பொருளை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுறது ஒரு நார்மலான விஷயம். அதுக்காக அந்த அதிசய பொருளை எல்லாரும் வாங்கிக்குவாங்களான்னு பார்க்கும்போது வாங்கலாம் முடியாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பனீர் 65. இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி சோமு அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடிச்சிருக்கு. 4 முனை போட்டி, எல்லா தலைவர்களும் அவங்களுடைய பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு மேம் களம்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகவும் சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய தலைவர் தளபதியார் M.K. ஸ்டாலின் அவர்கள் முத்தான திட்டங்களை, அதாவது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சிறப்பான முறையில் 95% மேலே நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதை ஒரு முக்கிய பங்காக பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியிலே பார்த்திங்கன்னா முத்தாய்ப்பு வெத்தா போல் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை. அது உண்மையிலே கிட்டத்தட்ட 1.31 கோடி மகளிரை சிறப்பாக போய் சேர்ந்துருக்கு. உங்களுக்கே தெரியும், அந்த ஒரு விமன்ஸ் டேக்கு முன்னாடி அந்த February கிட்டக்க அந்த பொரான்சா மாதிரி கொடுத்த அந்த 5000. ஏன்னா எங்கே மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச அரசு நமக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்க விடாமல் தடுத்துருவாங்களோன்ற முன்னெச்சரிக்கையாக காரணமாக தாயுமானவராக இருந்து எங்களுடைய தளபதியார் சிறப்பாக அதை முன்கூட்டியே 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அது நான் இந்த தமிழ்நாடு தலைகுனியாதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் சென்றேன். அப்போ அது ஒரு ரொம்பவே வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்த்தேன். ஒன்று. 2வது, இந்த காலை சிற்றுண்டி திட்டம். நான் ஒரு டாக்டர். எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தாற்பயத்தில் எங்கள் ப்ராக்டிஸில் நாங்கள் வச்சுருப்போம். அதை நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி நம்ம பார்ப்போம், டைம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு சமைக்க முடியலன்ட்டு அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. இப்போ கிடைக்கக்கூடிய அந்த காலை சிற்றுண்டி திட்டத்தினால பசங்களுடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டமே அவங்களால மிகவும் சிறப்பாக செயல்பட முடியுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா அந்த எனர்ஜி சிஸ்டமே இருக்காது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு திட்டம். இன்ஃபேக்ட் நம்ம கூட மீடியாலெல்லாம் படிச்சிருப்போம். அதை ஆந்திர பிரதேஷ்லேருந்து கூட அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் பார்த்தாங்க அந்த திட்டம். அதே மாதிரி கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு பெண் சேமிக்க முடியுங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அந்த புதுமை பெண் விஷயம், நான் முதல்வன் திட்டம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த IAS கோச்சிங் மூலமாக இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்க போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி வெளிநாட்டு சென்று கொண்டு வந்திருக்கிற அந்த முதலீடு. மத்தியில் நமக்கு ஃபண்ட்ஸை கொடுக்கலன்னா கூட இந்த சமக்ர சிக்ஷா, இந்த ஜல் ஜீவன்,
அதுக்கப்புறம் நம்மளுடைய டிசாஸ்டர் ஃபண்டு, சென்னை மெட்ரோ ரயில் இதெல்லாம் கொடுக்கலைனா கூட நம்ம வெளிநாட்டு முதலீட்டிலேருந்து நம்மளுடைய சிஎம் வந்து கொண்டு வந்த எல்லா நல்ல திட்டங்களையும் வந்து சிறப்பாக சென்ற இடம் எல்லாமே வந்து சிறப்பாக பாராட்டி எல்லாருமே வரவேற்கப்பட்டுருது. ஸோ இந்த 5 ஆண்டு கால திட்டத்தில் வந்து செய்யப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே டெஃபினட்டாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நிற்குது களத்தில். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்றைக்குமே அது வந்து ஹீரோவாக இருக்கும். இப்போன்னு இல்லை, எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை ஹீரோவாக இருக்கும். இந்த தடவை அது ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயினாகவும் மாறி இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு அது வந்து பல பெண்கள் இப்போது மறுபடியும் நான் ஸ்டார் கேம்பெயினராக போட்டிருக்காங்க. நான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கிற கேம்பெயினுக்கு எல்லா இடத்துலையும் அதை வந்து ஒரு பெரிய வரவேற்பாக பார்க்குறாங்க. அதில் என்ன முக்கியமான தாற்பயம்னா, இந்த 8000 ரூபாய் கூப்பனை இந்த கடையில் தான் போய் கொடுத்து மாற்றிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எந்த கடையில் வேணால் கொடுத்து மாற்றிக்கலாம். 1 பழைய பொருட்களையும் கொடுத்து மாற்றலாங்கிற 2 அதை வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க நம்மளுடைய இல்லத்தரசிகள். அதே மாதிரி இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து 8ஆம் வகுப்பு வரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் அறிக்கையில். அந்த விஷயம், முதியோருக்கான பென்ஷன் இன்க்ரீஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷன் இன்க்ரீஸு, அதே மாதிரி மீன் பிடிக்கும் தடை காலத்தில் வந்து அந்த 12,000 ருபீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது, அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்துட்டு அந்த ஜெட் பம்பில் அந்த மீட்டர் இல்லாதது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நான் சொன்னது வந்து ஒரு 6-7 விஷயங்களை தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். கடந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் முடித்த விஷயங்களையும் இப்போ சொல்லப்பட்டிருக்கிற புது தேர்தல் அறிக்கையில் இருக்கிற விஷயங்களும் அனைத்துமே வந்து எங்களுடைய களம் வந்து சிறப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்தந்த தொகுதியில் எம்எல்ஏக்களாக இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக நடந்த 5 ஆண்டு காலம் திட்டத்தில் அவங்க எல்லாமே வந்து செயல்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கழக தலைவர் வைத்திருக்கும் கூட்டணி, காங்கிரஸ் பேரியக்கமாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இல்லை சிபிஐ இருக்கட்டும், ப்ளஸ் நம்மளுடைய விசிகா அண்ணன் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும், நமக்கு அதுக்கப்புறம் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தொடர்களும் வச்சுருக்கிற ஒரு சிறப்பான கூட்டணி. இந்த கூட்டணியே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். எந்த பக்கம் வெற்றி இருக்குதோ அந்த பக்கம்தான் கூட்டணியின் பலம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நாங்கள் சிறப்பான ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது. இது எல்லாமே தேர்தல் களத்தில் திராவிடன் மாடல் 2.0 வருஷன் மே மாதம் எங்களோட தலைவர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் அமர்வாருன்றதுல ஐயப்பாடே இல்லை. ஓகே, இந்த பிரச்சாரங்கள்லாம் முக்கியமாக பார்க்கப்படுற விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்போ பிரச்சாரங்கள் புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இதுக்கப்புறம் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஓட் போடுங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், இதுதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி 2 பேரும் பர்சனல் அட்டாக், எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், 2 பேரும் பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிறாங்களே மேம், இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்களுடைய தலைவர் எம்கே ஸ்டாலின் வந்துட்டு பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் வழியில் வந்தவர். நாங்கள் எல்லாருமே அந்த வழிதோற்றலில் வந்தவங்க தான், அந்த பாடங்களை கற்று வந்தவங்க தான். இது வரைக்கும் எங்களுடைய தலைவர் பர்சனலாக யாரையும் இது வரைக்கும் அட்டாக் பண்ணது கிடையாது. நீங்கள் கேட்கலாம், அந்த ஃபோட்டோவை காமிச்சு எங்களுடைய துணை முதலமைச்சர் சொன்னார், இருக்கிற விஷயத்தை தான் நாங்கள் காமிச்சோம், இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் காட்டல. இருக்கிற விஷயம் ஆனா அது அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்ல இருந்து வரல, இல்ல எடப்பாடி அவர்களுடைய அஃபிஷியல் ஐடியில வந்து வரல. எல்லா நியூஸ் பேப்பர் அவங்களோட அஜெண்டா அவங்களோட எதிர்ன்றது வேற இல்ல மேம். நியூஸ் பேப்பர் காமன் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துச்சா. அவர் உங்களோட சசிகலா மேடத்தோட ட்விட்டர் பேஜ்லயே கூட நீங்க போய் பாருங்க, அந்த அம்மா பேஜ்லயுமே வந்திருக்கு. அதை எதிர்க்காக நாங்க எடுத்து பேசுறோம். போட்டோ காட்டி பண்றது வேற, ஆனா கால்ல விழுறாருன்னு சொல்றது ஓகே, அந்த போட்டோல இருக்கு ஓகே, ஆனா கால்ல விழுந்தாருன்னா நாங்க சொன்னோம், வேற பெஞ்சுக்கு கீழ எல்லாம் போய் விழுறாரு. நீங்களே அந்த போட்டோ அந்த வீடியோ எடுத்து பாருங்க, பெஞ்சுக்கு கீழே நகர்ந்து தான் போய் விழுந்தாரு. இன்ஃபேக்ட் அங்க வந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாஸ் அண்ணன் உட்காந்துட்டு இருந்தாருன்னு நினைச்சேன். அவரே எழுந்து தடுமாறி போய் பின்னாடி போய் விழுற அளவுக்கு தான் வந்து அந்த சேருக்கும் அந்த பெஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ளதான் போய் அவர் லிட்டரலாக விழுந்தார். இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். இதை ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரோன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்படிப்பட்டவர் அதே சசிகலாவை தூக்கி எறிவதற்கு 1 மாச கால அவகாசம் கூட கொடுக்க தூக்கி எறிஞ்சார். இதுதான் அவருடைய ஒரிஜினாலிட்டி. இப்படித்தான் வந்து அவர் தூக்கி எறிவார் என்பதை நாங்கள் சொல்வதற்காக தான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்தோம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பண்ணுவார்.
நல்லது செய்யணும்னு நினைக்கிற தலைவர் வளர்த்து விட்டவங்களை தூக்கி எட்டி உதைக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே தாற்பயம். ஏற்றி விட்ட ஏணியை நம்ம எட்டி உதைக்கவே மாட்டோம், அவர்களுக்கான மாண்பும் மரியாதையும் கொடுப்போம். சரி, அவரே அதுக்கு வந்து ஒரு அறிக்கையும் விடுறாரு, நான் வந்து பெரியவங்க காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்னு. நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். ஓகே, வயசில் பெரியவங்களோ சின்னவங்களோ அந்த மாத கணக்கு நாட்கணக்குக்குள்ளே நான் போக வரல. ஏன்னா நிறைய மீடியாவில் வந்து அவர் இவங்களோட இத்தனை மாதம் சின்னவர் அத்தனை மாதம் சின்னவரெல்லாம் வந்தது, அது கூட போகல. மரியாதை நிமித்தமாகவே நீங்கள் போய் அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நீங்கள் நல்ல குட் புக்ஸில் இருக்கணுன்னே ஆசீர்வாதம் வாங்கணுன்னே கூட நம்ம எடுத்துக்குவோம், ரைட்டு. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணீங்க, அவங்கள எப்படி மதிச்சிங்க, அவங்க எந்த அளவுக்கு கிள்ளிக்கீரையாக தூக்கி போட்டீங்கன்றது தான் நாங்கள் வந்து அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டு மக்களை கிள்ளிக்கீரையாக தூக்கி போட்டுருவாரு சொல்வதற்காக மட்டும்தான் அதை மீட்டிங்கில் பேசப்பட்டது. ஆனால் அவர் பேசிய வார்த்தை என்ன, கோவிட் காலத்தில் முதலமைச்சர் நான் சொல்லக்கூடாது, அவர் அந்த 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 மாதிரி போயிருப்பாரு சொல்கிறது, அது வந்து ஒரு டீமீனிங்கான ஒரு வார்த்தை. அது வந்து ஒரு சிஎம்ஆ இருந்தவர், கரெக்டுங்களா, ஒரு அப்போசிஷன் லீடராக இருக்கிறவர், வயதில் மூர்த்தவர், என்ன பேசணுங்கிறது ஒரு தரம் இருக்கிறது, தரம் தாழ்ந்து பேசுறது ரொம்ப தப்பு. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் 2020 ஏப்ரலில் கோவிட் வந்த காலகட்டத்தில் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியில் இருக்கிறது. எதிர்க்கட்சியில் இருந்த போதிலும் எங்கள் கழக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிணைவோம் வாங்குகிற ஒரு சிறப்பான ஒரு வெப்சைட்டையே அதுக்காக பண்ணார். கோவிட் பீப்புளுக்காக பண்ணி 200 கட்சி கழகத்தோட முக்கிய பீப்புளை அதுக்கு ஒரு அஜெண்டா ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாருக்கூடையும் மீட்டிங்ஸை நடத்தி எல்லோருக்கும் ஃபுட் சப்ளை கொடுக்கறது, யாருக்கெல்லாம் ஆக்சிஜன் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் சப்ளையை வாங்கி கொடுக்கறது, பெட் ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரைவேட்டில் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணாத விஷயங்களை இவர் எதிர்க்கட்சியில் நின்று பண்ணி அத்தனை பேருக்கும் அரணாக நின்னார். ஏப்ரல் 2020 21 நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் PPE கிட்ட போட்டுக்கிட்டு அந்த கொரோனா வார்டுக்கே போய் அந்த நோயாளிகளை கவனித்து விசாரிச்சுட்டு வந்தார். அதாவது நான் ஒரு மருத்துவர், கோவிட்ன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தொற்று நோயாக இருந்தது, ஒரு பேண்டமிக். அந்த பேண்டமிக்கில் இந்த ஐசோலேட் பண்ணோம் இல்லையா, ஏன்னா வந்து நான் ஐசோலேஷன் தான் முதல் படிக்கட்டான ட்ரீட்மெண்ட். அது அந்த ஐசோலேஷனில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ டிப்ரெஸ் ஆவாங்கன்றது ஆஸ் அ மருத்துவராக எனக்கு தெரியும். அதை உணர்ந்த எங்களுடைய கழக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் PPE கிட்ட போட்டுட்டு ஒரு முதலமைச்சர் அந்த வார்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறது வந்து அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டிங் நியூஸ். அவங்க எல்லாருமே கையில் மொபைல் அன்னைக்கு வச்சுருந்தாங்க, எல்லாருமே பார்க்கும்போது சிஎம்ஏ வராருன்னா நமக்கெல்லாம் சரியாயி நம்ம வெளியில் போயிடுவோங்கிற அந்த நம்பிக்கை அதை கொடுத்தவர் தான் எங்களுடைய கழக தலைவர் அவர், சரிங்களா. அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்தவரை பார்த்து அவர் கோவிட்லேயே போய் சேர்ந்துருவார் சொல்கிறது எவ்வளோ பெரிய வந்து ஒரு டீமீனிங்கான ஒரு வேர்டுங்கிறத வந்து அவர் புரிஞ்சு பேசினாரா இல்லை ஓட்டுக்காக கண்டத வாயிலேருந்து பேசுகிறாராங்கிறதும் புரியல. பட் ஒரு மாண்பு வேணுங்கிறது தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை நிச்சயமாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் மட்டும் இல்லை, கடைக்கோடி தொண்டனும் இதுக்கு வந்து நாங்கள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கி. அதை வந்து அந்த வார்த்தையை அவர் திரும்பி பெற வேண்டும், அதற்கான மன்னிப்பையும் அவர் கேட்பது தான் அவரோட மாண்புக்கு சரியாக இருக்குன்றதை நாங்கள் சொல்லலாம். இது ஒரு விஷயம் இருக்குது. எடப்பாடி அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, வேட்புமனு பட்டியலில் வந்து அதிமுக சேர்ந்தவர்களுக்கு 19-20 சீட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கு, ஏன் திமுகவில் ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதில்? அப்படி பார்க்க முடியாது, இது தாய் கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தான் வந்து நீதி கட்சியிலேருந்து நீட்சியாக ஃபார்ம் பண்ண போட்டது இங்கே தான். முதல்ல எம்ஜிஆரும் இங்கே தானே இருந்தார், இங்கே இருந்து தானே அவரே வெளியில் போய் அதை வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஃபார்ம் பண்ணுறாரு. தாய் வீட்டுக்கு தானே திருப்பி வந்திருக்கிறாங்க அந்த கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும், அவங்களையும் நாங்கள் அரவணைக்கணும்ல. அவங்க கட்சிக்கு வந்தாங்க, காலங்காலமாக திமுகவில் இருக்கவங்களுக்கு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த வாட்டி நீங்கள் கேம்பெயினில் இந்த வாட்டி நீங்களுடைய தேர்தல் லிஸ்ட்டு பார்த்தீங்கனாலே எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ நியூ ஃபேஸஸ், எவ்வளவு விமென்ஸ், எவ்வளோ அட்வொகேட்ஸ், இது மாதிரி எல்லாருக்குமே வந்து டோட்டலாக கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் ஓன்லி எல்லாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்கே உழைத்தவர்களும் கொடுத்துருக்காங்க, புதுசாக வந்த நியூ ஃபேஸஸ்ஸு மோராக நிறைய விமென்ஸும் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த முதல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விமன் பேர் கூட கிடையாது, ஒரு SC/ST பேர் கூட கிடையாது அதில். அதுவே வந்து தெரியலையா உங்களுக்கு? அதை நாங்கள் சொன்ன தொட்டு தான் வந்து இந்த தாற்பயத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, இப்படி இதெல்லாம் செஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போதே, அவங்க எப்படி வீழ்த்துவதுங்கிற பயம் வந்துருச்சு. நிச்சயமாக இதெல்லாம் செய்கிற தொட்டு அவங்க வந்து ஒரு படி மேலே போய் வின் பண்ணுவாங்கன்னு தெரிகிற தொட்டு தான் இதையெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டே இருக்கிறார். மம்தா பானர்ஜி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, 500 பேரை மேற்கு வங்காளத்துலேருந்து இங்கே இறக்கியிருக்காங்க அதிகாரிகளை, பாஜக வந்து திமுகவுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பதில் என்ன? ஏன் நேற்று உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்களே, நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியை மாற்றிருக்கிறாங்க, நம்மளுடைய டிஜிபியை மாற்றிருக்கிறாங்க, எல்லாரையும் மாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. செய்யலைன்னா நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. எத்தனை டிஸ்ட்ரிக்ஸில் மாறி இருக்குது. அவங்க வந்து அவங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை அவங்க வெளியில் போட்டிருக்காங்க. பட் அப்படி மீன் பண்ணலைங்கிறதையும் வந்து அவங்களுடைய கட்சி MP சாகரிகா கோஷ் நேற்று ஒரு ட்வீட் போட்டு மம்தா பானர்ஜி அப்படி மீன் பண்ணலை, இதை மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்றதான் சொல்லியிருக்காங்களே. ஆனால் அதுக்கு திமுக சார்பிலேருந்து யாரும் மறுப்பு தெரிவிக்கலையே. அது அவங்களுடைய கருத்து மேடம், மமதா பானர்ஜியோட சொந்த கருத்து. அதுக்கு நாங்கள் வந்து மறுப்பு ஏன் தெரிவிக்கணும்? அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க? எலெக்ஷன் கமிஷன் இப்படி வேலை செய்யுதுங்கிறத அவங்க எலெக்ஷன் கமிஷனை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனை நோக்கி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்? நாங்களே எலெக்ஷன் கமிஷன் எங்களோட நிற்கல, நாங்கள் ஏற்கனவே பேசிட்டு இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் போய் அதுக்கு போய் நாங்கள் பதில் சொல்லணுங்கிற நீடே எங்களுக்கு இல்லையே. இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்கிறீங்களா? அவருக்கு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து எங்களுடைய தார்மீக கொள்கை எதிரி. இதே நீங்கள் வந்து மோடிக்கு பதில் சொல்கிறீங்களா? அவருக்கு சொல்லுவோம். ஏன்னா அவங்க பாசிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. மம்தா பானர்ஜி மேடம் எங்களோட இந்தியா பிளாக்ல இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பேடாக பிஹேவ் பண்ணுதுங்கிற ஒரு தாற்பயத்தை வெளியிடத்தில் பொது இடத்துல அவங்க வெளியிடுறாங்க. அவ்வளோதானே வழி அவங்க ஃபீலிங்கை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் வந்து அது அவங்களுக்கு போய் பதில் சொல்லணுங்கிற நீட் எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஓகே, அண்ட் இறுதியாக எல்லாரும் சொல்கிறது என்னவா இருக்குன்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து தொங்கு சட்டப்பேரவையாக அமையும் அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்து? நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய கழக தலைவர் MK ஸ்டாலின் தளபதியார் சொன்னது போல 200க்கும் ஏன்னா புதிய வரவா விஜய் அவர்கள் வர வந்திருக்காரு, ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து அவங்க வந்து இதான் அவங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் தேர்தல். அவங்களோட ஓட் பேங்க் என்னன்னு யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அவங்களோட ஓட்டர்ஸ் யாரு, அதாவது ஒரு கூட்டத்துக்கு இத்தனை பேர் வராங்கன்ற தொட்டு அவ்வளவு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்றதுலாம் வந்து தாற்பயம் கிடையவே கிடையாது. அவர் வந்து ஒரு நடிகர், அந்த நடிகரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க. எப்பயுமே ஒரு அதிசய பொருளை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுறது வந்து ஒரு நார்மலான விஷயம். அதுக்காக அந்த அதிசய பொருளை எல்லாரும் வாங்கிக்குவாங்களான்னு பார்க்கும்போது வாங்கலாம் முடியாது. அது வந்து பார்ப்பதற்கு ஏதோ நல்லா இருக்குது, வந்து பார்த்துட்டு அதை வீட்டில் போய் 2 நாள் பேசுவோமா, நான் போய் இதை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளோதான், அதோடு அதை மறந்துடுவாங்க. பட் அன்றாடம் அவங்க வாழ்க்கையில் யார் நின்று பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம். அப்படி பார்த்தோம்னா எங்கள் திராவிட முன்னேற்ற கழகைகளோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அன்றாடம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு நின்று பேசிக்கிறது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை